ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கார்டா நம்பர் 3யோட ஒர்க் அப்டேட் தான். இந்த கார்டா நம்பர் 3, அதாவது இந்த பர்பிள் லைன் மாதவரம் மில்கானில் ஸ்டார்ட் பண்ணி சிறுசிறு சிப்காட் வரைக்கும் வரப்போகுது. நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன் சிறுசிறு சிப்காட் தான். இங்கேருந்து நம்ம கவரேஜை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் என்ன மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிற இந்த லொக்கேஷன் பக்கம் தான் சிறுசேரி சிப்காட் 2 மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுதான் வந்து இந்த பர்பிள் லைனோட லாஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். அதாவது அங்கேருந்து மாதவரம் மில்கானில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து சிறுசேரி சிப்காட் 2 இங்கே தான் வந்து முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஜஸ்ட் ஒரு சில இடத்துல பைலிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. மற்றபடி எதுவும் பெருசாக ஒர்க் எதுவுமே நடக்கலை. ஸோ இதுதான் வந்து இந்த சிறுசேரி சிப்காட்டில் நடக்கிற ஒர்க் அப்டேட். அதாவது உங்களுக்காக கொஞ்சம் க்ளோஸராகவே காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த பைலிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இங்கே கீழே பேஸ்மெண்ட் அந்த கேப் போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து மேலே காலம் எழுப்பணும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்குது. அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அடுத்து வர கொஞ்சம் தூரமும் நம்மளுக்கு இதே மாதிரி பைலிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. மற்றபடி காலம் எழுப்புகிற வேலைகள் எதுவுமே நடக்கலை. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காலம் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. சரி, வாங்க அதையும் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து மார்ச் 2027க்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது இப்போதைக்கு. பட் அப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பைலிங் ஒர்க்கே பண்ணலை. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே காலம் எழுப்பி நம்மளுக்கு கர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணி ட்ராக்லாம் போடணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்கிறதுனால இது மார்ச் 2027க்கு ஓப்பன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். மேபி 28ல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்தில் இந்த காலம் ஒர்க்லாம் முடிஞ்சு மேலே பியர் கேப்பை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு மேலே வந்து கர்டர் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சிறுசேரியில் டிசிஎஸோட பில்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ஃபேமஸான பில்டிங். அந்த லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒர்க் தான் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சிறுசேரியில் வந்த டாடா கம்பெனியோட பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் வந்து லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். அப்புறம் வந்து தேன்கூடு வடிவான ஒரு ஸ்ட்ரக்சர் ரைட் சைடில் பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா பைலிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் காலம் எழுப்புகிற வேலைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த பியர் கேப்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள் தான் இப்போதைக்கு இந்த சிறுசேரி சிப்காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து சிறுசேரி சிப்காட்டோட என்ட்ரன்ஸ் பக்கம் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் அப்படியே இடது பக்கம் திரும்பி ஓஎம்ஆர் ரோட் கூட கனெக்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பைலிங் ஒர்க் முடிஞ்சு அதுக்கு மேலே காலம் எழுப்புற வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. இந்த லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு சில இடத்துல பள்ளம் தோண்டி அந்த பைலிங் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சில இடத்துல அதுக்கு மேலே அந்த கம்பி கட்டி காலம் எழுப்புற வேலைகள் தான் போயிட்டு இருந்தது. வாங்க திறந்து பார்க்கலாம். இந்த சிறுசேரி சிப்காட்லேருந்து அப்படியே டர்ன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் இப்போ கனெக்ட் பண்ணுற இடம் இதுதான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த காலம் எழுப்புற வேலைகள் போயிட்டு இருக்குது. இது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து சிறுசேரி மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. சிறுசேரியில் மொத்தம் 3 மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது சிறுசேரி மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று, அது போக சிப்காட்டுக்குள்ளே 2 மெட்ரோ ஸ்டேஷன். டோட்டலாக இந்த லொக்கேஷனில் 3 மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. வாங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த காலம் ஒர்க் முடிஞ்சு அதுக்கு மேலே பியர்க்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற இந்த லொக்கேஷனில் தான் வந்து சிறுசேரி மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு காங்கோஸ் லெவலில் இந்த ஒரு சில ஐடைப் கார்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு மேலே நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் வரும். அங்கே வந்து இன்னும் அந்த மோஸ்ட்லி யூடைப் கார்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் அது எதுவுமே இன்னும் ப்ளேஸ் பண்ணலை. கூடிய சீக்கிரம் அதுக்குரிய வேலைகள் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு அது தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு அப்படியே தொடர்ந்து இந்த யூடைப் கார்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் நாவலூர் பக்கம் வந்துட்டோம். அதாவது சிறுசேரி மெட்ரோ ஸ்டேஷன் அங்கேருந்து நான் நாவலூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகிற இந்த லொக்கேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே யூடைப் கார்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம பார்க்க போகிற இந்த லொக்கேஷனில் தான் வந்து நாவலூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காங்கோஸ் லெவல் பில்ட் பண்ணுறதுக்கான அந்த பிளேஸில் நம்மளுக்கு ஐடைப் கார்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு மேலே வந்து பிளாட்ஃபார்ம் வர பிளேஸில் நம்மளுக்கு யூடைப் கார்டர் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நாவலூர் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிறவருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து சிறுசேரி சிப்காட் அண்ட் நாவலூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் அடுத்தடுத்து வர மெட்ரோ ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கவர் பண்ணுறோம். இதை மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.